வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, அதாவது ஐஃபோனில் iOS 15 பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆப்ஷன் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலுடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட்டி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளாசி கிளாஸ் அப்படியே மேட்டிக் கிளாஸாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பாருங்கள், ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு. ஓ, மெட்டல் ஃபினிஷா? ஆமாங்க, இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நம்மளுக்கு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய iOS 15 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐஃபோனில் இந்த ஆப்ஷன் ஆன் பண்ணோன்னே என்னுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட் மேட்டியாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தாரு. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபேக் தான். இது எல்லாமே ஒரு எடிட்டிங் வேலை தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு கூட நினச்சிட்டு இருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இமேஜினே பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னு இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்லாம் எப்படி கொண்டு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. ஸோ இது வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐஃபோனில் பேக் டேப் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. அதாவது iPhone 8+ வெர்ஷன் நீங்கள் வச்சுருக்கும் போது பின்னாடி 2 தடவை நம்ம டேப் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு செட்டிங்கை நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். பேக் டேப் ஃபீச்சர் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஆக்சுவலாக iOS 14 பண்ணும்போது ஆப்பிள் சொல்லவே கிடையாது. பட் இந்த iOS 15 இந்த மாதிரி ஆச்சு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அது இல்லைன்னு தெரிஞ்சோடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பரப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அண்ட் ஏன் கண்ணில் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. சில பேர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு உண்மையிலே இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் சீக்கிரமாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி iOS 15 பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க. பீட்டா இன்ஸ்டால் பண்ணால் எவ்வளோ பிரச்சனைகள் அது பின்னாடி வருங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு டெடிகேட்டட் வீடியோ உங்களுக்கு அதை கொண்டு வரேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பீட்டாவில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. ஈவன் சொல்ல போனால் ஒரு பீட்டா வெர்ஷன் போது என்னோட ஒரு ஃபோனே பார்த்தீங்கன்னா போயிருச்சு. அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஐஃபோன் கிடையாது, ஆண்ட்ராய்டு தான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் பீட்டானுங்கிறது நீங்கள் நல்லா தெரியும். என்கிட்ட வேறு ஒரு டிவைஸ் இருக்குங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபேக் ஃபீச்சருக்கு மெயினாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபேக் ஃபீச்சர் இருக்குது, பட் இதெல்லாமே நீங்கள் நம்பக்கூடாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நிறைய பேர் நம்பிட்டாங்க. நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த சேம் நம்பர், அதாவது அந்த ட்விட்டரில் போட்ட நம்பரே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான் நான் இது பண்ணேன், ஸோ யாருமே வந்து சீரியஸாக எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட் ஃபார் ஒரு ஜோக் அப்படின்னு சொன்னார். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னும் பீட்டா வெர்ஷனுக்கு அப்கிரேட் கூட பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது தெரியாமல் அவருக்கு போயிடுச்சு. எனிவே, இது மட்டும் இல்லாமல் அந்த சேம் ட்வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரெண்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேஷன், அதை வந்து நான் சொல்லி ஆகணும். அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டி பேக்குக்கு தான், அதுவாச்சும் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த ஃபோனோட கலரே சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் கொண்டு வராங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடிட்டிங் தான். ஸோ இது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பெரியலாம் தாராளமாக டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உள்ள இடத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.